ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2020 ஒரு அமெரிக்கன் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான தி எம்டி மேன். இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். ஊருக்குள்ளே ஒரு பொண்ணு, ஒரு 18 வயசு பொண்ணு காணாமல் போகுது. இப்போ இந்த கேஸை அன்அஃபிஷியலாக பர்சனலாக எடுத்துக்கிட்டு களத்தில் இறங்குற முன்னாள் போலீஸ் அதிகாரியான படத்துடைய கதாநாயகன் இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சார், இதுதான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். படத்துடைய கதைக்கிழமை பூட்டானில் 1995 த உரா வேலி அப்படின்னு சொல்லி ஒரு இடம், இந்த மவுண்டன் ஹைக்கிங்லாம் போவாங்களே அந்த மாதிரி ஒரு இடம் அங்கே ஆரம்பிக்குது. 4 பேர், 2 ஆண் 2 பெண், இவங்க 4 பேரும் சேர்ந்து இந்த மவுண்டனில் ஹைக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அப்படி போகும்போது அதில் அந்த 2 ஆண்களில் பால் அண்ட் கிரீக், அதான் அவங்க 2 பேருடைய பேர். இதில் பால், ஏங்க ஒரு நிமிஷம் இல்லைங்க, எங்கேயோ ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி நம்மளை கூப்பிட்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு தோணல அப்படிங்கிறாரு. ஆனால் எப்பா என்னப்பா சொல்கிற, அதெல்லாம் எதுவும் கேட்கல அப்படிங்கிறாங்க மற்றவங்க எல்லாரும். ஆனால் இந்த பாலுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு சவுண்டு இவருக்கு மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்குது. இந்த பாரு திருப்பி கூட கேட்குது, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லி அந்த சவுண்டு எந்த பக்கம் இருந்து வருதோ அந்த பக்கம் அப்படியே மேலே சவுண்டை கேட்டுக்கிட்டே போகிறாரு. போகிறவர் ஒரு சின்ன பள்ளத்தாக்கு மாதிரி இருக்க ஒரு இடத்துல உள்ளே விழுந்துடுறாரு. இப்போ இந்த பின்னாடி இந்த 3 பேர் நின்றுக்கிட்டு இருந்தாங்களே, இவங்க 3 பேரும் ஐயோ என்னமோ ஆகிப்போச்சு பாலுக்கு, சீக்கிரம் போய் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி போனால் அங்கே அது ஒரு பெரிய பாறை. அந்த பாறைக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிளவு, அந்த பிளவில் தான் நம்ம பால் உள்ளே விழுந்துட்டார். அது ஒரு 25-30 அடி ஆழம் இருக்கும் போல் தெரியுது உள்ள. இப்போ இந்த கிரெக், அதாவது யார், இந்த பாலுடைய ஃப்ரெண்டு, இவர் என்ன பண்ணுறாப்புல, இங்கே பாருங்க 2 லேடிஸும் கம்முனு மேலே நில்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கயரை கட்டி உள்ளே இறங்கி இந்த பால் பையனுக்கு என்ன அடிபட்டுருச்சா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு முடிஞ்சா அவனை நான் தூக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கயரை கட்டி உள்ளே இறங்குறாப்புல அந்த கிரெக். இப்போ அவர் இறங்கினதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தா உள்ள மல்லாக்க விழுந்த நம்ம பால் இருக்காப்புலையே, அவர் அங்கே ஒரு சின்ன கல்மேடை மாதிரி இருக்குது, அது மேலே அந்த ஆள் சிலை மாதிரி சம்பளம் போட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்காரு அந்த ஆள். இப்போ இந்த உள்ளே இறங்கின கிரெகுக்கு ஒன்றுமே புரியலை. என்னையாச்சு, ஒன்று தேடி தான் வந்தோம் நாங்கள், எதுவும் அடிக்கடி பட்டுருச்சா அப்படின்னு பார்த்தா அந்த ஆள் கல் குண்டு மாதிரி ஜம்முன்னு உட்காந்துருக்கான். ஆனால் அந்த ஆள் தன்னுடைய கண்ட்ரோல்லையே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இந்த ஃப்ரெண்டால் புரிஞ்சிக்க முடியுது. என்ன ஆயிருக்கும் நம்ம நண்பனுக்கு அப்படிங்கிறது அவருக்கு புரியல. ஏதோ ஒரு விஷயம், ஒரு பேய் பிடிச்சா அப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நபர் மாதிரியே உட்காந்துருக்காரு. ஆமாம், ஏன் இப்படி உட்காந்துருக்கான், ஆமாம் எதையோ பார்த்துக்கிட்டு இருக்கானே இருட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி கையில் இருக்க டார்ச் லைட் எடுத்து அடித்து பார்த்தா இதே மாதிரி சமணம் குட்டி உட்காந்த மாதிரியே முன்னாடி ஒரு எலும்பு கூடும் இதே மாதிரி உட்காந்துருக்கு. அப்போ இந்த கிரெக்குக்கு ஒரு சின்ன பயம் வர ஆரம்பிச்சிருது. இது எந்த இடம், ஏன் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கே, இது யார் இந்த எலும்பு கூடி இங்கே உட்காந்துருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு சரி நீ வா கிளம்புவோம் அப்படின்னு தன்னுடைய நண்பனான பால் கிட்ட சொல்லிட்டு இருக்க அந்த தருணத்தில் அந்த பால் சொல்கிறாப்புல, தயவு செஞ்சு என்னை தொடாத, என்னை தொட்டேன்னா நீ இறந்து போயிடுவேன் அப்படின்னு. இப்போ கிரெக்குக்கு இன்னும் அல்ல, தொட்டா இறந்து போயிடுவேனா, இப்போ எப்படி இருந்தாலும் நான் உன்னை தூக்கிட்டு தானே போகணும், வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லி கடைசியாக துணிஞ்சு தொடவும் செஞ்சிடுறாரு. ஆனால் ஒன்றும் ஆகலை அவருக்கு. இப்போ இந்த பாலை மேலே தூக்கிட்டு வந்துடுறாரு அவர். வந்து இப்போ அந்த பாலால் நடக்க முடியாத சூழ்நிலையில் இருக்குது. அவர் ஒரு நடைபுண மாதிரி இருக்கார், கோமா ஸ்டேஜில் இருந்தால் எப்படி இருப்பார் பேஷண்ட்டு, அந்த மாதிரி இருக்காப்புல. கண்ணு மட்டும் அந்த ஆளுக்கு திறந்துருக்கு, வேறு எந்த விதமான உணர்வுமே அந்த பாலுக்கு இல்லை. இப்போ இவரை ஷோல்டரில் தூக்கிக்கிட்டு பக்கத்தில் ஏதாவது சின்ன இடம் ஏதாவது தங்குறதுக்கு இருந்தால் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஒரே ஒரு அந்த அத்துவான காடு மாதிரி இருக்க இடத்துல ஒரே ஒரு வீடு மட்டும் இருக்குது, ஒரு உடன் ஹவுஸ். அங்கே போனால் அங்கே யாருமே இல்லை, இவங்க 4 பேரும் அங்கே தான் ஸ்டே பண்ணுறாங்க. இப்போ இந்த பாலுடைய கேர்ள் ஃப்ரெண்டாக ரூத்தி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்க டைமில், அதாவது இவங்க போன அன்னைக்கு நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்க டைமில் திடீர்னு அந்த பால் எந்திரிச்சு வந்து இந்த பொண்ணுடைய காதுக்குள்ளே ஏதோ சொல்கிறாப்புல. இந்த பொண்ணுக்கு என்ன சொல்கிறாங்க யாருன்னு எதுவுமே புரியலை. டக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா அந்த பால் அந்த வீட்லேயே இல்லை. இப்போ எல்லாரும், ஏங்க இங்கே தானே தூங்கிட்டு இருந்தார், ஆளக்கானமே, நேற்று ஃபுல்லாக நடக்கவே முடியாத நடைபெணமாலில் இருந்தார், இப்போ எங்கே போனார் ஆள் திடீர்னு எந்திரிச்சு அப்படின்னு பார்த்தா, சரி ஓகே நீ வீட்டிலே இரு, நாங்கள் 2 பேரும் போய் தேடிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி அந்த ரூத்தி பொண்ணு அங்கேயே விட்டுட்டு இவங்க தேட போகிறாங்க. அந்த ஃபுட் பிரிண்ட்ஸை வச்சு, அதாவது அந்த பால் போனால் அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் அங்கே இருக்குது வாசலில், அதை வச்சு போகிறாங்க. இப்போ அதுக்குள்ளே யாரோ ஒரு நபர், இவங்க 2 பேர் வெளியே போயிடுறாங்க, இந்த ரூத்தி பொண்ணு மட்டும் உள்ளே இருக்கா. இப்போ யாரோ ஒரு மர்ம உருவம் ஒன்று தூரத்தில் நிற்கிற மாதிரி இந்த பொண்ணுக்கு தெரியுது. அந்த உருவம் கொஞ்ச நேரத்தில் இந்த பொண்ணை நோக்கி ஓடி வருது. இந்த பொண்ணு பயந்து வந்து வீட்டுக்குள்ளே கதவை சாத்திக்கிறது. அந்த உருவம் தட்டுது, இவளுக்கு அல்ல வீட்டில் நம்ம முன்னே தனியாக மாட்டிக்கிட்டோன்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா, எம்மா எந்த உருவம் கிடையாதுமா, நாங்கள் 2 பேர் தான் தட்டினோம் அப்படின்னு போன 2 பேரே திருப்பி வந்து தட்டுறாங்க. இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியலை, தட்டினது வேற ஒரு நபர் தானே, ஏதோ ஒரு மாய உருவம் மாதிரி தானே ஒன்று பார்த்தோம்,
எப்படி இவங்க 2 பேரும் தட்டுறாங்க அப்படின்னு அந்த பொண்ணுக்கு புரியலை. இப்போ சரி வாங்க 3 பேரும் சேர்ந்தே போகலாம் அப்படின்னு 3 பேரும் சேர்ந்து போய் அந்த பால் ஒரு இடத்துல ஒரு மலை உச்சி மாதிரி ஒரு பனிமலை மாதிரி அதனுடைய உச்சியில் உட்காந்துருக்காப்புல இதே மாதிரி சமணம் போட்டு அந்த ஆள். இவங்க 3 பேரும் போனவங்க திடீர்னு இந்த ரூத்தி பொண்ணு எதுவுமே யாரும் எதிர்பார்க்காத தருணத்தில் மறைச்சி வச்சிருந்த ஒரு கத்தியை எடுத்து இந்த கிரக் யார் பாலுடைய ஃப்ரெண்டு அவரை குத்தி அந்த மலை உச்சியிலேருந்து கீழே தள்ளி விடுது. அதே மாதிரி அந்த கிரக்குடைய கேர்ள் ஃப்ரெண்டு அந்த பொண்ணையும் கழுத்தை அப்படியே அறுத்து அந்த பொண்ணையும் தள்ளி விடுது. கொஞ்ச நேரத்தில் இந்த பாலை பார்த்த மணியமாக அப்படி திரும்பி நின்று பார்த்த மணியமாக அந்த பொண்ணும் அப்படியே மல்லாக்க அந்த பள்ளத்தாக்கில் விழுந்து இறந்து போகுது. இப்போ இந்த பால் மட்டும் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காரு. கையில் ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி ஒரு எலும்பு ஓட்ட எலும்பு மாதிரி இருக்குது. அதை வச்சு வாயில் ஊதுறாப்பில் அந்த சீனை அப்படியே கட் பண்ணுறாங்க. இவங்க மவுண்டன் ஹைக்கிங் போகிறதுக்காக வந்த நபர்கள். ஆனால் எதுக்காக இப்படி அவங்களே கொலை பண்ணிக்கிட்டு இப்படி இறக்கணும் அப்படிங்கிறது யாருக்கும் புரியலை. ஆடியன்ஸான நமக்கும் புரியலை. அப்படியே கட் பண்ணால் இப்போ 2018க்கு கதை வருது. முசூரியில் படத்துடைய கதாநாயகன் அப்போ தான் அவருடைய இன்ட்ரோ. அவருடைய பேர் ஜேம்ஸு. அவர் இதுக்கு முன்னாடி ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் டிடெக்டிவாக இருந்த நபர். இப்போ இல்லை. இந்த ஜேம்ஸுக்கு யார் நம்ம ஹீரோவுக்கு நோரா அப்படின்னு சொல்லி ஒரு லேடி, ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரி, கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்ல முடியாது, ஒரு ஃப்ரெண்டு அவங்க இருக்கிறாங்க. அந்த நோராவுக்கு அமெண்டா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருக்கா, 18 வயசு பொண்ணு. இப்போ அந்த நோரா கால் பண்ணி என் பொண்ணு அமெண்டாவை காணா அப்படின்னு நம்ம கதாநாயகன் கிட்ட சொல்ல போக இவர் வீட்டுக்கு போய் பார்க்குறாரு. பார்த்தா அந்த அமெண்டாவுடைய ரூமை ஓப்பன் பண்ணால் த எம்டி மேன் மேட் மீ டூ இட் அப்படின்னு சொல்லி ரத்தத்தில் எழுதப்பட்டிருக்கு. யார் இந்த எம்டி மேன் அப்படின்னு சொல்லி, சரி இந்த கேஸை நானே அன்அஃபிஷியலாக பர்சனலாக விசாரிக்கிறேன், ஆனால் உன் பொண்ணு அமெண்டாவுடைய அந்த ஃப்ரெண்ட்ஸுடைய ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் கூட நானே பர்சனலாக விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோன் நம்பரை வாங்கிட்டு ஒரு பொண்ணுகிட்ட பேசுகிறாரு. அங்கே இருந்து தான் கதையை மாறுது. அந்த பொண்ணுக்கிட்ட யார் அந்த எம்டி மேனு உங்களுக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டால் அந்த பொண்ணு சொல்லுது, இங்கே பாருங்கள் 2 நாளைக்கு முன்னாடி நைட் நேரம் ஒரு பிரிட்ஜ் இருந்தது. நம்ம அமெண்டா உட்பட நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு 7 பேர் அந்த பிரிட்ஜு மேலே போனோம். அப்போ அரசல் பரசலாகவே கொஞ்ச நாளாக ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா எம்டி மேன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கானான். அவன் யாருன்னு யாரையும் பார்த்ததில்ல, பார்த்தவங்க யாரும் உயிரோட இப்போ கிடையாது. ஆனால் ஒரு அத்துவான ஒரு பிரிட்ஜு ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது மேலே போய் நின்றுக்கிட்டு ஒரு பாட்டில் எடுத்து நீங்கள் ஊதுனீங்க அப்படின்னா அவனுக்கு அந்த சத்தம் கேட்குமா. முதல் நாள் அவனுடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும், 2வது நாள் அவனை உங்களால் பார்க்க முடியும், 3வது நாள் அப்படிங்கிறாரு ஹீரோ, 3வது நாள் ஹி வில் ஃபைண்ட் யூ, அதுக்கப்புறம் நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. இதுதான் எல்லாரும் நம்புகிறாங்க. அப்படி இந்த அமெண்டா பொண்ணு சும்மா இல்லாமல் ஆர்வமாக பிரிட்ஜ் மேலே இருக்கோம், பாட்டில் எடுத்து ஊதி பார்ப்போம், இது உண்மையான கண்டுபிடிக்கலான்னு சொல்லி அவள் ஊதுனா. நாங்கள் எல்லாருமே ஊதுனோம், ஆனால் அமெண்டா பொண்ணை முதல்ல காணோம். இப்போ எங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை அப்படிங்குது அந்த பொண்ணு. இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள், அதாவது இந்த அமெண்டா பொண்ணு என்னாச்சு, எங்கே அவன் மிஸ்ஸிங்காக போனால், யார் இந்த எம்டி மேனு, இது எல்லாத்துக்குமான விடைகளை நம்ம கதாநாயகன் இறுதியாக கண்டுபிடிச்சாரா இல்லையா, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் நான் முதல்ல சொல்லிடுறேன் பிடிச்சதை பேசுகிறதுக்கு முன்னாடியே, இந்த படம் ஒரு டெட் ஸ்லோ ஹாரர் த்ரில்லர் படம் தான். இது ஹாரர் த்ரில்லர் அப்படிங்கிறத விட ஒரு சில படங்கள் இதே ஃபார்மெட்டில் வந்திருக்கு. உதாரணத்துக்கு த ஹெரிடிட்டரி படம் மாதிரி எடுத்துக்கோங்களேன். அந்த படம், த மிட்சாமர் படமாக இருக்கட்டும், த லார்ஜ் படமாகட்டும், இந்த படம்லாம் ரொம்ப ஸ்லோ பர்னிங் த்ரில்லராகத்தான் போகும். இந்த படத்தில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு இப்போ புரியாது. அந்த படம் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய மூமெண்ட்லேயே போய் கடைசியாக என்ன சொல்ல வர்றாங்க, ஓ இப்படி படமா அப்படிங்கிறது லாஸ்ட்டில் தான் உங்களுக்கு தெரியும். அது எந்த விஷயத்தையும் நான் இங்கே ரிவீல் பண்ண விரும்பலை. ஆனால் ஒரு டெட் ஸ்லோ சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படம் இது. இதை மைண்டில் வச்சுட்டு பிடிச்சா மட்டும் பாருங்கள். ஏன் இதை இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் அப்படின்னு தான் தோணும். இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே கிரிட்டிக்ஸ்கிட்ட இருந்து பல பேர்கிட்ட இருந்து பார்க்குற வியூவர்ஸ்கிட்ட இருந்து கூட, ஏங்க இது என்ன ஒரு படம்னு பெருசாக இந்த படத்தை இப்படி பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் இந்த படம் முதல்ல வாங்குச்சு. கொஞ்சமாக எப்படி அன்பே சிவம் படம் ரிலீஸ் ஆனப்போ முதல்ல மக்களுக்கு யாரும் அந்த படம் பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணலை. இப்போ பாருங்கள், எங்கள் தலையை மாதிரி படம் பண்ண முடியுமா, கமல் சார்லாம் வேறு லெவலு அப்படின்னு இன்றைக்கி அந்த படத்தை பயங்கரமாக கொண்டாடுறாங்க, தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்க. ஒரு பெரிய கல்ட்டு கிளாசிக்காக அப்படி ஒரு படம் தான் இது. இந்த படம் இன்னைக்கு பார்த்து சில பேர்த்துக்கு என்னங்க இது ஒரு பெரிய படம் அப்படின்னு கூட தோணலாம். இந்த படத்தை 2 தடவை 3 தடவை இன்னும் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு நம்மளுடைய சந்ததிகள் எல்லாம் கண்டிப்பாக இந்த படம் சூப்பரான படம் அப்படின்னு சொல்லத்தான் போகிறாங்க. தஞ்சாவூர் கல்வெட்டில் அதை நம்ம படிக்கத்தான் போகிறோம். வெயிட் அண்ட் வாட்ச். இன்னொரு பக்கம் இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபியும் சரி, இந்த படத்துடைய சவுண்ட் டிசைனிங் ஒர்க்கும் சரி, கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். சினிமோட்டோகிராஃபியை பொறுத்தளவுக்கு எக்கச்சக்கமான ஏரியல் ஷாட்ஸு, நிறைய வைட் ஆங்கிள் ஷாட்ஸு, டிஐ டீம் சூப்பராக கலரிங் ஏற்றிருந்தாங்க. தெளிவான காட்சி பதிவுகள், அவ்வளவு பளிங்கு மாதிரி இருக்கும் இந்த படம் பார்க்குறதுக்கே.
இந்த பார்க்குற இந்த படத்தில் இருக்க அந்த கிளாரிட்டியை இந்த கதை எங்கேயாவது போர் அடிச்சு நிறுத்தி இல்லாமன்னா கூட சரி போவாங்க, நல்லா தான் இருக்குது, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குல்ல அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்குற ஒரு படம் இது. அதனால் சினிமோட்டோகிராஃபி இந்த படத்திற்கு நிச்சயமாக பலம். முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயங்களை சில த்ரில்லிங்கான மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேமரா மூமெண்ட்ஸ் அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சவுண்ட் டிசைனிங்கை பொறுத்தளவுக்கு இந்த படத்துக்கு இந்த சவுண்ட் டிசைனிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். படத்துடைய வெரி ஃபஸ்ட்டு சீனு இவங்க அந்த மவுண்டன் ஹைக்கிங் போட்டு அந்த ஒரு என்ன சொல்கிறது நீரோட மாதிரி ஒரு இடத்துல உள்ளே நடந்து போவாங்க. அதில் இருந்தே இந்த படத்தில் என்கிரெடிட் போடுற வரைக்கும் சவுண்ட் டிசைனிங்க்கு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. அது அந்தளவுக்கு அற்புதமாக கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அந்த ஒரு சில அந்த ஹாரர் மூமெண்ட்டுன்னு இருக்குது இல்லையா, அந்த பாட்டில் வச்சு விசில் அடிக்கிற அந்த தருணம் அதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ சவுண்ட் டிசைனிங்கில் இன்டென்ஸான ஒர்க்கு இந்த படத்தில் இருக்குது. அது பெரிய லெவலில் சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். இது எல்லாம் தாண்டி இந்த படத்தில் நடித்த எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸ், குறிப்பாக படத்துடைய கதாநாயகனான ஜேம்ஸ் பேட்ஜ் டேல், அவர் ஒரிஜினல் பேரும் ஜேம்ஸ் தான், அந்த படத்துலேயும் அவர் பேர் ஜேம்ஸ் தான். ரொம்ப நீட்டாக அட்டகாசம் பண்ணியிருந்தார் பர்ஃபார்மன்ஸ். ரொம்ப சட்டிலான பர்ஃபார்மன்ஸு, பட் இருந்தாலும் இந்த கதைக்களத்தை கடைசி வரைக்கும் ரொம்ப சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போனது அவருடைய பர்ஃபார்மன்ஸ் தான். இந்த படம் இது நீங்கள் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் அப்படின்னு முதல்ல சொன்னால் கூட இந்த படம் திடீர்னு கொஞ்சம் இந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட் இருக்க படம் மாதிரி போகும், திடீர்னு ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மாதிரி போகும். ஸோ எல்லாமே கலந்த ஒரு படம். ஆனால் டெட் ஸ்லோ பர்னிங் த்ரில்லர் தான். இதை மைண்டில் வச்சுட்டு பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். அடல் கான்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அடல் கான்டென்ட் இருக்குது. ஒரு சில காட்சிகளாக இருந்தால் கூட கண்டிப்பாக இருக்குது, நீங்கள் ஃபேமிலியோட பார்க்க முடியாது. இந்த படத்திற்கு ஃபில்மிகிராஃப் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7/10. இப்போது நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபௌட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.